This video sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing. Work from home opportunity. Mobile based part time job. Perfect for students, homemakers, and job seekers. Use your free time to earn. No fixed hours. Work at your convenience. Just share and publish content. Simple task, no selling or no referral. Have a Facebook, Instagram, or YouTube account? You're already eligible. Earn daily income with instant payouts. Start from day one. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. தண்ணீர் தேசம் பகுதி 6. ஒளிக்காதே. உள்ளே எதையும் ஒளிக்காதே. துணிந்து விடு, துப்பி விடு. ஆசையை துப்பு, ஞானம் வரும். அச்சம் துப்பு, வீரம் வரும். ரகசியம் துப்பு, தூக்கம் வரும். அவள் அடிவயிற்றில் உயன்ற வாந்தி துப்பினாள். அழுத்தம் குறைந்தது, அமைதி வந்தது. நெற்றியில் அடித்த சம்மட்டி நின்றே விட்டது. மழை நின்ற பின்னால் இலை சொட்டும் துளி போல தலைபாரம் வடிந்தது. சொட்டு சொட்டாய் அவள் வலை நனைய வாந்தி எடுத்தது கண்டு பதறிய மீனவர் சிதறி ஓடினர். காணாமல் போன வேகத்தில் மீண்டும் கண்ணில் தெரிந்தனர். பரதன் கையில் குடி தண்ணீர், பாண்டி கையில் கோப்பை தேநீர். இதற்கு தேநீர் தான் மருந்து. குடித்தாயே குடி. இசக்கி வைத்திய வார்த்தை சொன்னான். பருகினாள் அவள். பால் இல்லாத தேநீர். அவள் களைப்பை மாற்றும் கருப்பு தாய்ப்பால். துவண்ட கொடியை தோளில் அணைத்து வாந்தி எடுத்த வாய்க்கடை துடைத்து விரிந்த குழலை விரல் கொண்டு அலைந்து காதலி துயரம் கண்களால் அளந்து அவள் கண்ணோரும் சிதறிய கண்ணீர் துடைத்த கலைவண்ணன் இப்போது பரவாயில்லையா என்றான் இதமாக. புலவருக்கு மட்டுமே புரியும் சில தமிழ் சொற்கள் மாதிரி அவனுக்கு மட்டுமே புரியும்படி ஒரு புன்னகை புரிந்தாள். அந்த பாலைவன சாரல் கண்டு பளிச்சென்று மலர்ந்தவன், எல்லாரும் ஜோராக ஒருமுறை கைத்தட்டுங்கள், தமிழ் புன்னகைக்கிறாள், தமிழ் புன்னகைக்கிறாள் என்று தன்னை மறந்து கத்தினான். அவர்கள் குழந்தைகளாய் சிரித்தார்கள், குதூகலமானார்கள். மார்கழி மாத வெயில் மறைவதற்குள் துணி காய வைக்க துடிக்கும் ஒரு சலவைக்காரியை போல அந்த புன்னகை மறைவதற்குள் அவளை கரை சேர்த்து விட கருதினார்கள். மின்னல் வேகத்தில் மீன் பிடிக்க ஆயத்தமானார்கள். பாண்டி கட்டளையிட்டான். பரதா, விசை படகின் வேகம் குறை. இந்த இடத்தின் ஆழம் அறி. இரும்பு குண்டை நுனியில் கட்டிய பிளாஸ்டிக் கயிறு எடு. வீசு, கடலில் விடு. விடு, போகட்டும். அது தரை தொட்ட உணர்வு தட்டுப்படுகிறதா? இப்போது எடு. ஆழக்கயிற்று நீளமள. எத்தனை பாகம்? இசைக்கு அளந்து சொன்னான். 14 பாகம். 14 பாகமா? பரவாயில்லை. 25 மீட்டர் இறக்கு. இறக்கு, வலைகளை இறக்கு. ஐயா பேனாக்காரரே, அம்மா தமிழ் ரோஜா, ஓரமாய் ஒதுங்குங்கள். வலையோடு சேர்த்து கடலோடு எங்கள் இரும்பு வடம் இறங்கும். தலையில் மோதலாம், தள்ளி இருங்கள். ஏ இசக்கி, ஏ சலீம், வளைவிரிய வசதியாய் பக்க பலகை இறக்கு. கவனம், ஒவ்வொரு பலகையும் 90 கிலோ. நகர்த்தி விட்டு நகராவிட்டால் முகத்தை பீக்கும். மீன் விழும் முன்னே நீ விழக்கூடாது. சுறாக்கள் உன்னை சுவைத்து விடக்கூடாது. அப்புறம் உன் வைப்பாட்டிக்கெல்லாம் நான் வாழ்வு தர முடியாது. இரும்பு வடத்தில் வேகம் இறக்கு. பக்க பலகையை பார்த்து இறக்கு. கடலில் எரிந்த வலை காணாமல் போக, மிதந்த மிதவைகள் அமிழ்ந்து போக, பக்க பலகையின் பாரம் அழுத்த ஆடிக்காற்றில் பாவாடையாய் அகலப்பட்டது வலை. விழித்த விழி விழித்தபடி வியந்து நின்ற தமிழ் ரோஜா. படகுக்கு வல் முளைத்த மாதிரி வலை மிதந்து கொண்டே வருமா என்றாள். ஆமாம், கடலின் தரையை வலை தடவி கொண்டே வரும். வலை நீளும் எல்லைக்குள் எந்த மீன் வந்தாலும் அது வலைப்படும். வலையில் மாட்டிய மீனும்
அரசியல்வாதியிடம் மாட்டிய பணமும் ஒன்றுதான், சிக்கினால் மீளாது. வெண்கல உண்டியலில் வெள்ளை காசுகளாய் ததும்பி சிரித்தாள் தமிழ் ரோஜா. இதுவல்லவோ நான் எதிர்பார்த்தது, இதுவல்லவோ என் மனம் கேட்டது, இதற்காக வல்லவோ நான் தண்ணீரில் தவம் இருப்பது. சிரி பெண்ணே சிரி, இந்த கடல் இத்தனை யுகமாய் எத்தனை சிரித்ததோ அத்தனை சிரிப்பையும் மொத்தமாய் சிரி. சுக்கான் அறையில் பரதன், சமையல் அறையில் சலீம், விசை படகின் வெளித்தளத்தில் அணில், மனிதர்களாய் பாண்டியும் இசக்கியும். விசித்திர வாழ்க்கை இவர்களுக்கு என்றால் தனிந்த குரலில் தமிழ். இல்லை, வேதனை வாழ்க்கை இவர்களுக்கு என்றான் தடித்த குரலில் கலை. விளங்கவில்லை, உனக்கு மட்டுமில்லை, உலகுக்கே விளங்கவில்லை. இவர்கள் இந்த மண்ணின் பூர்வ குடிகள், காற்றை எதிர்த்து கடல் கிழித்தவர்கள், கிழக்கிலும் மேற்கிலும் நம் நாகரிகத்தை நடவு செய்தவர்கள், பூமியின் மைய கோட்டுக்கு மேலே போனவர்கள், ஆனால் இன்னும் வறுமை கோட்டுக்கு கீழே வாழ்பவர்கள். மனிதனின் முதல் தொழில் மீன் பிடித்தல்தான். வேட்டையே மீன் வேட்டையில்தான் ஆரம்பித்தது. இன்னும் பசிபிக் தீவுகளில் சில பழங்குடிகள் அம்பு தொடுத்துதான் மீன் பிடிக்கிறார்கள். அந்த பழந்தொழில் செய்த இனம் இன்னும் பழையதாகவே இருக்கிறது. இந்த மீன் நாற்றத்தில் மூக்கு மூடிக்கொள்கிற சில மனிதர்களைப் போலவே இவர்களை பார்த்து கண்மூடிக்கொண்டது காலமும். இயற்கை தாளாட்டினால் இந்த கடல் இவர்களுக்கு தொட்டில், இயற்கை தள்ளிவிட்டால் இந்த கடல் கல்லறை. கரை மீண்டால் இவர்கள் மீன் தின்னலாம், கரை மீளாவிட்டால் இவர்களை மீன் தின்னும். வேட்டையாடு அல்லது ஆடப்படு, இதுதான் இந்த தண்ணீரில் எழுதப்பட்ட அழியாத வாசகம். அதோ பார், இந்த உப்பு காற்றில் துருபிடித்து விட்டது இரும்பு வடம். சுக்கான் இரும்பில் துரு, சமைக்கும் அடுப்பில் துரு, நட்ட கம்பியில் துரு, விசை படகின் விளிம்பில் துரு. இன்னும் துரு பிடிக்காதிருப்பது இவர்களின் எலும்பு மட்டும்தான். அவன் பேச்சில் இருந்த உண்மையும் உள்ளார்ந்த கண்ணீரும் தடுமாற வைத்தன தமிழை. இப்போது புரிகிறது என் வாழ்க்கை எவ்வளவு மெல்லியதென்று. என் வீட்டு கூண்டு கிளி கூட எவ்வளவு பத்திரமாய் இருக்கிறது. என் வாழ்க்கை என் சாப்பாட்டு மேஜைக்கே வந்து விடுகிறது. ஆனால் இவர்களோ கரையில் தொலைத்த வாழ்க்கையை கடலில் தேடிக் கொண்டிருக்கிறார்கள். மெல்லிய வாழ்க்கை என் வாழ்க்கை, பனி துளிக்குள் பள்ளி கொள்ளும் வாழ்க்கை. என் குரோட்டன்ஸ், என் செல்ல நாய். $1000 இலைகளின் மேலே அள்ளி தெளித்த புள்ளிகள், காற்றாடும் மொட்டை மாடி, கண்ணடிக்கும் நட்சத்திரம், சுருக்கம் விழாத படுக்கை, சுதந்திரமான குளியல், கை நிறைய காசு, கை நிறைய கனவுகள். இந்த சந்தோஷ வட்டத்தில் நான் சௌகரியமாயிருக்கிறேன். ஆனால் இவர்களுக்காக நான் இறக்கப்பட முடியும், என்னால் இவர்களாக இருக்க முடியாது. என் சுவாச உறுப்புகள் தரைக்கு மட்டுமே ஏற்றவை. தண்ணீருக்குள் தள்ளாதீர்கள். அவள் சத்தமிட்டு பேசவில்லை, ஆனால் அவள் கருத்து உரத்து நின்றது. உண்மை சொல்கிறேன், உணர்ந்து சொல்கிறேன் என்ற உறுதி இருந்தது. வாடிய கீரையை தண்ணீர் தெளித்து வைப்பது மாதிரி வாடிய அவள் முகத்தில் வேர்வை தெளித்தது வெயில். தன் கசங்காத கைக்குட்டையில் அவளின் கசங்கிய முகம் துடைத்தான். தாயின் முதுகை கட்டி கொண்டு முதலாய் யானை பார்க்கும் ஒரு குழந்தையைப் போல் கலைவண்ணின் முதுகை கவசமாய் கொண்டு அவள் கடல் பார்த்தாள். பார்த்து வியந்து பயந்தவள் பதறி சொன்னாள், ஐயையோ, இதில் விழுந்தாள். அவ்வளவுதான், குன்றில் தொலைந்த குன்றிமணிதான், கடலில் விழுந்த கடுகுதான். அவள் செல்ல கேள்விகளால் சீண்டினாள். இப்போது புயல் அடித்தால்? அடிக்காது. புயல் நல்ல விருந்தாளி, சொல்லாமல் வருவதில்லை. திடீரென்று கடலுக்குள் எரிமலைகள் வெடித்தால்? வங்காள விரிகுடாவில் அதற்கு வசதி இல்லை. இது இந்து மகா சமுத்திரத்தின் குழந்தை. பெரும்பாலும் ஆழமில்லை, எரிமலைகள் எங்கும் இல்லை. பர்மா கரையோரம் செடுபா தீவுகளில் சின்ன சின்ன எரிமலைகள் உண்டு. ஆனால் அவை அனல் கக்குவதில்லை, மணல் கக்கும். முன்னாளில் இது கடல் என்று கூட கருதப்படவில்லை. கங்கை ஏரி என்பதுதான் இதன் சின்ன வயது செல்ல பெயர். விசை படகில் ஓட்டை விழுந்து விறுவிறென்று நீர் புகுந்து மொத்தத்தில் எல்லாரும் மூழ்கிவிட்டால்? கவலை கொள்ளாதே கண்ணே, ஓர் அலையின் முதுகில் ஏறிக்கொண்டு உலகம் சுற்றி வருவோம். அவள் சலவை நிலவாய் சட்டென்று சிரித்தாள்.
அலை முதுகில் ஏறிக்கொண்டால் உலகம் சுற்ற முடியுமா? ஆமாம், தென்கடலில் தோன்றும் பேரலைகள் 24 மணி 50 நிமிடத்தில் உலகத்தை சுற்றிவிட்டு ஓடி வந்து விடுகின்றன. அப்படி எனக்கும் உனக்கும் ஓர் இலவச அலை கிடைக்காதா? சுற்றும் உலகத்தை நீர்வழியே சுற்றி வரமாட்டோமா? எனக்கு மீண்டும் தலை சுற்றுகிறது. அவளை தாங்கி பிடித்து தலைமுடி தடவி விசை படகின் விளிம்பில் சாய்த்து நெற்றியில் அன்பு தடவி ஆதரவு செய்தான். 2 மணி நேர இடைவேளைக்கு பிறகு மீனவர்கள் வலை இழுத்தார்கள். நீரில் கிடந்த இரும்பு வடங்கள் எந்திர சுழற்சியில் ஏறின மேலே. அமிழ்ந்த மிதவை மீண்டும் மிதக்க பக்க பலகைகள் பளிச்சென்று தெரிய மீனவர்கள் இழுக்க இழுக்க நீல வலைகள் நிறைத்தன படகை. எந்த முகத்திலும் உற்சாகம் இல்லை. வலையில் மீன்பட்ட அறிகுறி இல்லை. வலையில் அங்கங்கே ஒட்டி வந்த பச்சை பாசி அது தரை தடவி வந்ததென்றே தடயம் சொன்னது. கலைவண்ணன் முகத்தில் கவலை கோடு. அரசனை யாசித்து வெள்ளை வேட்டியோடு போன புலவன் அழுகு வேட்டியோடு திரும்பி வந்ததைப் போல மீன் பிடிக்க போன வலை பாசி பிடித்தல்லவா வந்திருக்கிறது. தமிழ் ரோஜாவும் தவித்து போனாள். முழு வலையும் இழுத்து முடித்தார்கள். இல்லை, பெருமீன்கள் இல்லை. ஏழை கிழவியின் சுருக்கு பையில் மூளையில் அங்கங்கே முடங்கி கிடக்கும் சில்லறைகளைப் போல வலையின் ஆழத்தில் சில சில்லறை மீன்கள் சேர்ந்திருந்தன. வலை உதறினார்கள். வா வா தமிழ், வந்து பார். அவள் தட்டு தடுமாறிக்கொண்டே ஆடும் படகில் ஓடி வந்தாள். தட்டை மீன்கள், குட்டி மீன்கள், உருளை உயிர்கள், பெயரிடப்படாத சில பிண்ட பிராணிகள், சின்ன சின்ன ஜெல்லி மீன்கள், அங்கொன்றும் இங்கொன்றுமாய் ஆக்டோபஸ்கள் குதித்தும் ஊர்ந்தும் நகர்ந்தும் தவந்தும் பல வண்ணங்களில் படம் காட்டின. சரியாய் விழவில்லை பாண்டி. சமையலுக்கே காணாதே சலீம். இன்னொரு முறை வலை போட நேரமில்லை. தங்கை பாவம் தாங்காது. கரை திரும்ப வேண்டியதுதான் இசக்கி. எல்லார் முகத்திலும் கவலை வலை விரித்து கலைவண்ணன் தமிழ் ரோஜாவை தனியே அழைத்தான். அவள் உள்ளங்கையை தன் கன்னங்களில் ஒற்றி கொண்டு சொன்னான், இதோ பார் தமிழ், 30 கிலோமீட்டர் கடல் கடந்து வந்த பிறகு வெறுங்கையோடு கரை திரும்புவது கால விரயம், காசு விரயம், டீசல் விரயம். பல்லை கடித்து பொறுத்துக்கொள். இன்னொரு வலைவீச்சுக்கு வாய்ப்பு கொடு. அவன் கெஞ்சினான். தலையை அழுத்தி பிடித்து உட்கார்ந்தவள் சற்று நேர போராட்டத்திற்கு பிறகு சரி என்றாள். உப்பு கரித்த அவள் கன்னத்தில் இனிக்க இனிக்க முத்தமிட்டான். மீண்டும் பிளாஸ்டிக் கயிறு இறக்கி ஆழம் அறியப்பட்டது. இப்போது 22 பாகம், 40 மீட்டர். மீண்டும் இரும்பு வடம் இறங்க, பக்க பலகை குதிக்க, வலைகள் மறைய, மிதவைகள் அமிழ நிகழ்த்தப்பட்டது 2ஆம் வலை வீச்சு. இந்த முறை மீன் விழும் என்றான் பாண்டி. எப்படி என்றான் கலை. ஆழமறியும் இரும்பு குண்டு தரை தொடும்போது தரை சகதியா பாறையா என்று சொல்லும் தரை பாறையா இருந்தால் மீன் வீழாது, சகதியா இருந்தால் மீன் வீழும். வலை முதலில் விரிந்தது பாறையில், இப்போது விரிந்திருப்பது சகதியில். மீன் விழும். அவன் நினைத்ததும் நடந்தது, நினைக்காததும் நடந்தது. அவன் நினைத்தபடி விரித்த வலையில் மீன்கள் விழத் தொடங்கின. அவன் நினைக்காத ஒன்றும் நிகழ்ந்தது. எந்திரத்திற்கு டீசல் விநியோகத்தை சீர் செய்து அனுப்பும் டைமிங் பிளேடு உடைந்து விசை படகு நின்று விட்டது. அது நீலக்கடலில் கருப்பு இரவு கவியும் நேரம். அது நீலக்கடலில் கருப்பு இரவு கவியும் நேரம்.